ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஏன் அன்பு பிள்ளையே, உனக்கு நல்லதே நடக்கும். இந்த நிமிடம் நீ இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் என்றால் அது தற்செயல் ஆனது அல்ல. நான் உன்னை அழைத்து இருக்கிறேன். உன் மனதில் ஓடிக்கொண்டு இருக்கும் 1000 கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லவே வந்து இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் உன்னை வந்து அடைகின்றன அல்லவா? முதலில் ஆழமாக ஒரு மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக வெளிவிடு. நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய்? இந்த ஆண்டு உனக்கானது. நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு இந்த பயம்? உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவையும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் எனக்கு தெரியும். நீ அனுபவித்த அவமானங்களும் ஏமாற்றங்களும் தனிமையும் எனக்கு தெரியும். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். உலைக்களத்தில் இட்ட தங்கம்தான் பிரகாசிக்கும். உனக்கு இப்போது நடக்கும் சோதனைகள் அனைத்தும் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை செதுக்கி ஒரு மாபெரும் ஒளியாக மாற்றுவதற்குத்தான். வாழ்க்கையில் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது உன்னை தேடி வந்து சேரும். அதை யாராலும் தடுக்க முடியாது. அதே போல உனக்கு எது தேவையில்லையோ அது உன்னிடமிருந்து விலகி செல்லும். அதை உன்னால் பிடித்து வைக்க முடியாது. போனதை பற்றி வருந்தாதே. வருவது எதையும் கண்டு அஞ்சாதே. நீ எதை இழந்தாயோ அதை விட சிறந்த ஒன்றை நான் உனக்கு தருவேன் என்பது என் வாக்கு. எப்போதும் நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே உன்னிடம் இருந்தாலே போதும். நான் உனக்காக எதையும் செய்து தருவேன். கடல் அலைகள் ஓய்ந்த பிறகுதான் குளிக்க வேண்டும் என்று காத்திருந்தால் அது நடக்காத காரியம். அலைகளுக்கு நடுவேதான் நாம் நீந்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல உன் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கிறேன். நீ மற்றவர்களை பார்த்து ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு நேரத்தில் மலரும். உனக்கான வசந்த காலம் வந்துவிட்டது. உன் முகம் ஏன் வாட்டமாய் போயிருக்கிறது? உன் மனதிற்குள் பயத்தையும் கவலையும் வைத்துக்கொண்டு வெளியில் தேடும் பொலிவு நிலைக்காது. உன் ஆன்மாவை என்னிடம் ஒப்படைத்து விடு. உன் பாபா நான் உன்னவன். நீயே கதி என்று என்னை நீ சரணடைந்து இருக்கிறாய். அந்த நொடியே உன் உடலில் ஒரு மின்சாரம் பாய்வதை நீயே உணர்வாய். உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகும். பிறரை மன்னிக்கும் குணத்தை வளர்த்துக்கொள். உன்னை காயப்படுத்தியவர்களை நினைத்து உன் பொன்னான நேரத்தை வீணாக்காதே. அவர்கள் உன் கர்ம வினைகளை குறைக்க வந்தவர்கள் என்று நினைத்து அவர்களை கடந்து போ. அன்பு செலுத்துவதை தவிர உனக்கு வேறு வேலை இல்லை. பசித்தவனுக்கு உணவிடு. தாகம் கொண்டவனுக்கு தண்ணீர் கொடு. இயலாதவர்களுக்கு உதவி செய். நீ செய்யும் ஒவ்வொரு தர்மமும் என் உண்டியலில் சேர்கிறது. அது பல மடங்காக உன்னை திரும்பி வந்து சேரும் என்பதை நினைவில் கொள். மனதை ஒருமுகப்படுத்து. தேவையற்ற எண்ணங்களை வேறறுத்து சாயி சாயி என்ற என் நாமத்தை உன் நாவிலும் இதயத்திலும் எப்போதும் ஒலித்து கொண்டு இருக்கட்டும். அந்த நாமம் ஒரு கவசம் போன்றது. தீய சக்திகளோ எதிர்மறை எண்ணங்களோ உன்னை நெருங்காது. உன் தொழிலில் லாபம் இல்லையா? உன் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா? ஆரோக்கியத்தில் சற்று குறைபாடு இருக்கிறதா? எதற்கும் அஞ்சாதே. என் உதி உன் நோய்களுக்கு மருந்தாகும். என் பார்வை உன் வறுமையை விரட்டும். நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன். என் பக்தர்கள் 7 கடலுக்கு அப்பால் இருந்தாலும் அவர்களை நான் காந்தத்தை போல இழுத்துக் கொள்வேன். என் உருவத்தை பார். என் கண்களை ஆழமாக பார். அதில் தெரியும் அந்த ஆழ்ந்த அமைதி உன் இதயத்தில் இறங்கட்டும். இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு புதிய அத்தியாயமும் தொடங்கிவிட்டது. உன் முகத்தில் ஒரு தெய்வீக பொலிவு உண்டாவதை நீயே கவனிப்பாய். அந்த பொலிவு உன் ஆத்மாவில் அமைதியில் இருந்து வருகிறது. நம்பிக்கையோடு இரு. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ எங்கே சென்றாலும் என்ன செய்தாலும் உனக்கு முன்னால் நான் அங்கே சென்று உனக்கான பாதையை சீர் செய்வேன். உன் கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் வீடு சுபிட்சமாக இருக்கும். எதற்கும் கலங்காதே.
எதற்கும் தயங்காதே, நான் இருக்கிறேன். உன் பாரத்தை நானே சுமக்கிறேன். நீ நிம்மதியாக இரு. இந்த பாபாவின் ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. நம்பிக்கையோடு இரு. நீ விரும்பிய காரியம் நிச்சயம் வெற்றி பெறும். நல்லதே நடக்கும். உனக்கு வெற்றி நிச்சயம். ஜெய் சாயிராம். அல்லாஹ் மாலிக்.